ஸ்ரீஹரி விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தினால் ராகுவின் கழுத்தை வெட்டிச் சாய்க்கிறார். இதைக் கண்ட அரக்கர்கள் பயந்து நடுங்கி பாதாள உலகத்தை நோக்கி ஓடிவிடுகிறார்கள். இதைக் கண்ட தேவர்குலம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. பகவான் சிவனின் அருளினால் தேவர்குலத்திற்கு சொர்க்கம் மீண்டும் கிடைக்கிறது. தேவி லக்ஷ்மி விஷ்ணுவிற்கு மாலையிட்டு மனைவியாகி பிறகு அவருடன் வைகுண்டத்திற்கு செல்கிறாள். என் ஜெகநாதா ஸ்ரீஹரி, தங்களை கணவனாக பெற்று நான் பேறு பெற்றேன். எனக்கு தங்கள் ஆணை என்ன சுவாமி? மகாலட்சுமி, உன்னை மனைவியாக அடைந்து நான் முழுமை அடைந்தேன். லட்சுமியையும் நாராயணனையும் சேர்ந்து காண்பதற்கு நமது பக்தர்கள் அனைவரும் அவலாய் உள்ளனர். நானும் தான் கடலுக்கடியில் தங்களை அடைய பல காலம் காத்திருந்தேன் சுவாமி. இவ்வளவு காலமாக தாங்கள் என்னை ஏன் காக்க வைத்தீர்கள்? மகாலட்சுமியே, எதுவுமே தக்க தருணம் வந்தால்தான் நடக்கும். சிவனின் விருப்பப்படி பார்க்கடல் கடையும் நேரமும் வந்தது. நீயும் தோன்றினாய், நானும் உன்னை வந்தடைந்தேன். நாராயண நாராயண. வைகுண்டத்தில் லட்சுமி நாராயணனை முதலில் தரிசித்த எனது கண்கள் பேறு பெற்றன. வணக்கம் ஜெகநாதா. வணக்கம் அன்னையே. இவன் பிரம்மதேவனின் மானசமைந்தன் நாரதன் மகாதேவி. இவன் எல்லா உலகங்களுக்கும் சென்று பகவத் பக்தியை பரப்புகிறவன். இனிமேல் நான் லட்சுமி நாராயணனின் பக்தியை பரப்புவேன். அன்னை லட்சுமியே, தாங்கள் தனத்தை பொழியும் தேவி. தங்களது பக்தர்கள் தங்களை ஆராதிக்காமல் தனம், தானியம் மற்ற பொருட்களை எவ்வாறு பெறுவார்கள்? நாரதா, என்னை இவ்வளவு பெருமைப்படுத்த வேண்டாம். எனக்கு அகம்பாவம் ஏற்பட்டு விட்டால்? நாராயண நாராயண. தாங்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு மாலையிட்டு மனைவியானவர் அல்லவா? தங்களை அகம்பாவம் நெருங்காது அன்னையே. மகாதேவி, எவ்வளவு சாமர்த்தியம் கொண்டவன் நாரதன். அகம்பாவம் கூடாதென்று மிக சாமர்த்தியமாக இப்பொழுது கூறிவிட்டான். இவ்வாறு கூறி என்னை வெட்கப்பட வைக்காதீர்கள் பிரபு. நான் அன்னை லட்சுமியின் கால் தூசிற்கு சமம். வாழ்க நாரதா. சரி, ஒன்று சொல். நீ இங்கு வந்ததின் காரணம் என்ன? பிரபு, வந்ததின் காரணத்தை கேட்டு சங்கடப்படுத்தாதீர்கள். அன்னை லட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றி முதலில் வைகுண்டம் வந்திருக்கிறார். தங்கள் இருவரையும் ஒன்றாக தரிசிக்கத்தான் இங்கு வந்தேன். நாரதா, உன்னிடம் நாங்கள் எதையுமே மறைக்க முடியாதென்று உனக்கு தெரியும். நீ மகாலட்சுமியின் தரிசனத்தோடு இன்னொரு காரணத்துடனும் வந்திருக்கிறாய். தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே, பிறகு தாங்களே அதை கூறிவிடுங்களேன். சில சமயம் நான் என் மனதையே புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. பகவான் சிவன் பார்க்கடலிருந்து தோன்றிய விஷத்தை குடித்து வையகத்தை காப்பாற்றினார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன தேவரிஷி? ஆம், உண்மைதான் பிரபு. நான் பிரம்மலோகத்திலிருந்து வருகிறேன். பரமபிதா பிரம்மதேவனும் இதைத்தான் கூறினார். அவர் என்னிடம் தேவராஜன் இந்திரனும் மற்றும் தேவர்களும் பகவான் சிவசங்கரனுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதற்காக கைலை செல்கிறார்கள் என்றார். அப்படியென்றால் நாமும் அங்கு செல்வது அவசியம். கைலைநாதனையும் அன்னை சதியையும் தரிசிக்கலாம் அல்லவா? இது மிக நல்ல யோசனை தேவி. இப்பொழுது நான் இங்கு வந்ததின் காரணத்தை புரிந்து கொண்டீர்களா? நாராயண நாராயண. உண்மையிலேயே தங்கள் இருவரையும் கைலை அழைத்து செல்லத்தான் வந்தேன். இது பிரம்மதேவன் எனக்கிட்ட கட்டளை. சரியான சாமர்த்தியசாலிதான் நாரதா. பிரபுவும் உன்னை பற்றி சரியாகத்தான் கூறியுள்ளார். சரி, வா, கையிலே செல்வோம். ஓம் நமச்சிவாய. 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 ஓம் நமச்சிவாய.
சிவசங்கரனுக்கு ஜெய். லோகநாதன் தேவாதி தேவன் பகவான் மகாதேவனுக்கு ஜெய். சக்தியின் வடிவம் தேவி சதிக்கு ஜெய். பூதகணநாதன் பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். ஏ சதாசிவா, வையகத்தின் நன்மைக்காக தாங்கள் ஆலகால விஷத்தை கழுத்தில் நிறுத்தி படைப்புகளை காப்பாற்றி விட்டீர்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் நன்றி கூறுகிறோம். பிரம்மதேவா, முதலில் விஷ்ணுவுக்கு நன்றி கூறுங்கள். இவர்தான் முதலில் ஆமையாக பிறகு மோகினியாக மாறினார். ராகுவை கொன்றார், அமிர்தத்தை காப்பாற்றினார். பார்க்கடல் கடைதல் இனிதே நிறைவேறி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டி விட்டது மகாதேவா. தேவர்களுக்கு சுவர்க்கமும் அசுரர்களுக்கு தீமைக்கு பலனும் கிடைத்தது. ஸ்ரீஹரி, இதில் அதிக பலன் பெற்றவர் தாங்கள்தான். பகவதி லக்ஷ்மி கிடைத்திருக்கிறாளே. தேவி சதி, உண்மை என்னவென்றால் எனக்கு ஸ்ரீஹரி கிடைத்திருக்கிறார். இவரை விட பலனடைந்தவள் நான் தான். நாராயண நாராயண. பலன்களை பற்றி பேசி நாம் ஒரு விஷயத்தை மறந்தே விட்டோம். பார்க்கடலை கடையும் யோசனை பரமபிதா பிரம்மதேவனுடையது. அன்னை சரஸ்வதியின் அற்புத வீணையின் நாதத்தினால் பரமபிதா பிரம்மதேவன் ஈர்க்கப்பட்டிருக்காவிட்டால் பார்க்கடலை கடைந்திருக்க முடியாது. போதும் நாரதா, போதும். உன்னுடைய பேச்சின் வேகத்தை கட்டுப்படுத்து. சிறிது யோசி. பிரம்மதேவரின் தூண்டுதலும் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் உதவியும் கிடைத்த பிறகு கூட ஆலாகால விஷத்தை சதாசிவன் பருகி இருக்காவிட்டால் பார்க்கடலை கடைந்ததின் பலன்கள், லட்சியம், பார்க்கடலிலிருந்து தோன்றிய அரும்பொருட்களின் கதி என்னவாகி இருக்கும்? தேவி சரஸ்வதி, சிவனின் அருமை பெருமைகளை விவாதிக்க முடியாது. துன்பம் ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் பரம்பொருள் சமாளித்து வெற்றி கொண்டார். தேவராஜா, என்னை புகழ்வதை விட்டுவிட்டு பார்க்கடல் கடைவதிலிருந்தும் அதில் நடந்த நிகழ்வுகளிலிருந்தும் கிடைத்த அனுபவத்தை புரிந்து கொள். இதனால் பார்க்கடல் கடைந்ததின் பலன் என்னவென்று புரியும். அதாவது, நல்ல குணம் நற்பலனை அளிக்கும், துர்குணம் அழிவை. அரக்கர்களுக்கு பலம், வசதிகள் மற்றும் பல உதவிகள் இருந்தும் தோற்கடிக்கப்பட்டனர். தேவர்கள் வென்றனர். எதிர்காலத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தேவராஜா. சுவாமி, தாங்கள் எங்கள் அனைவருக்கும் விடை கொடுக்க தயாராகிவிட்டீர்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் நான் பகவதி லக்ஷ்மியை கண்ணார காணவில்லை. தேவி சரஸ்வதியுடன் பேசவும் இல்லை. நாராயண நாராயண. பேசுவதா? இரு தேவிகள் சேர்ந்து பேசினாலே பூமியே அதிர ஆரம்பித்து விடும். இங்கு 3 தேவிகள் பேச போகிறார்களாமே. நாராயண நாராயண. நாரதா, அன்னையே, உனது பேச்சை சிறிது கட்டுப்படுத்து. அன்னையே, நான் எனது பேச்சை கட்டுப்படுத்தினால் ஸ்ரீஹரியின் நாமத்தை எவ்வாறு ஜபிப்பேன்? நாராயண நாராயண. தேவரிஷி, இனி தாங்கள் நாராயணனை மட்டும் ஜபித்தால் போதாது, இனி நாராயணியையும் ஜபிக்க வேண்டும். நாராயணி நாராயணனுடன் இணைந்தவள். அன்னை லட்சுமி தேவியே, உண்மைதானே? பார்க்கடல் கடைதல் இனிதே நிறைவேறியதற்காக பரமேஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்க எல்லா தேவர்களும் கைலையை அடைகிறார்கள். அங்கு பரம்பொருள் சிவனின் மகிமையை புகழ்கிறார்கள். வையகத்தை காக்கும் ஒவ்வொரு செயலிலும் பகவான் சிவனின் செயல்தான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மற்றொரு புறம் தட்சனின் 27 பெண்களும் தங்களது மனதிற்கு பிடித்த கணவனை அடைய பூஜை செய்துவிட்டு மாளிகைக்கு திரும்புகிறார்கள். வணக்கம் தந்தையே. வணக்கம் தாயே. நீடூழி வாழ்க. எங்கு சென்று வருகிறீர்கள்? சந்திரனை பூஜித்து விட்டு வந்தோம் தாயே. சந்திர பூஜையா? சந்திர பூஜை ஏன்? பதில் கூறுங்கள், பதில் கூறுங்கள். நீயே சொல்லேன். நீ சொல்லேன். நீயே சொல் ரோஹிணி.
எங்கள் சகோதரி சதி எவ்வாறு தன்னுடைய வரனை தவத்தின் மூலம் பெற்றாளோ அதேபோல் நாங்களும் பூஜையாலும் தவத்தாலும் ஆராதனையாலும் சந்திரதேவனை எங்களது அன்பு கணவனாக பெற விரும்புகிறோம். பார்த்தாயா மகாராணி, பார்த்தாயா உனது மகள் சதிக்கு செல்லம் கொடுத்ததின் விளைவை? இப்பொழுது இவர்களும் அவள் காட்டிய வழியில் செல்ல முயற்சி செய்கிறார்கள். சுவாமி, இவர்களது திருமணத்தை நடத்தித்தானே ஆக வேண்டும். சந்திரன் அழகன், ஒளிமிக்க தேவ புருஷன். அவன் இவர்களுக்கு பிடித்ததென்றால் இவர்களுக்கு திருமணம் செய்விக்க ஏன் ஆட்சேபம் தெரிவிக்க வேண்டும்? நமது சதியும் தனது புகுந்த வீட்டில் சுகமாக உள்ளாள். இவர்களும் பிடித்த மணாளனை பெற்றால் இவர்கள் சுகத்தை பற்றி நமக்கு ஒரு கவலையும் இராது. ஆயினும் அத்தனை பெண்களையும் ஒருவனுக்கே மணமுடிப்பது என்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நீ ஒரு பெண்ணை பற்றி மட்டும் கூறு. நானும் சந்திரனின் பெற்றோர் அத்ரி அனுசூயாவிடம் சென்று இப்பொழுதே அதை பற்றி பேச தயாராக உள்ளேன். அன்னையே, தந்தை கூறுவது சரிதான். உங்களில் யாராவது ஒருவர்தான் சந்திரனை மணமுடிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டோம். எங்கள் வாழ்க்கையை சந்திரனுக்கு தான் அளிப்போம். எங்களில் ஒருவர் கூட சந்திரனை பிரிந்து வாழ்வதென்பது இயலாது. எங்கள் முடிவும் இதுதான். சரி, நான் அத்ரியின் ஆசிரமம் சென்று திருமணத்தை பற்றி பேசுகிறேன். தங்கள் முடிவு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. சக்திசாலி மகாராஜா தக்ஷனின் 27 புதல்விகளும் எங்கள் மருமகளாக வருவது இந்த ஆசிரமத்தின் பெருமை. இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். தாங்கள் தான் என்னை மிகவும் மகிழ்வித்தீர்கள் தேவி அனுசூயா. எங்கள் புதல்விகளுக்கு சந்திரனை போன்ற கணவனும் எனக்கு தங்களை போன்ற சம்பந்தியும் கிடைப்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். திருமணத்துக்கு உரிய நேரத்தை குறித்த பிறகு உங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன். விருப்பம் போல் ஆகட்டும். வணக்கம் ரிஷியே. வணக்கம் தேவி அனுசூயா. இருபத்தி 7 கன்னிகைகளால் இந்த ஆசிரமமே களை கட்டும். ஆசிரமம் என்ன, ஆகாயத்தில் உள்ள சந்திர மகாலும் தான். ஆனால் ஆனால் என்ன சுவாமி? நான் என்ன சொல்கிறேன் என்றால், நமது மகன் சந்திரன் மிகவும் அழகானவன். அவனது 27 மனைவிகளையும் அவன் சரி சமமாக நடத்துவானா என்ன? திருமணத்திற்கு பிறகுள்ள கவலை இப்போது ஏன்? கவலைப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த 27 பெண்கள் சந்திரனை மணப்பது என்பது விதி ஏற்படுத்திய வழி. நாம் இதற்கு மகிழ்ச்சியுடன் அனுமதியும் அளித்து விட்டோம். रूपोद्यान प्रफुल्ल प्राय कलिका राकेन्दु निम्बानना तन्वंगी शुभहासिनी सुरसिका क्रीडा कला संरतिः शोभा वारिधिनी सुमूल्यमणि की लावण्य लीलामयी शंछाया मृदुभाषिणी मृगदृगी भूयात् सदा मंगलम्. சுவாமி ரோஹிணியுடன் உள்ளே சென்று விட்டாரே, நம்மிடம் பேசவே இல்லை. நாம் பேசக்கூட அருகதை அற்றவர்களா? நம்மிடம் ஏதும் கூறாமலேயே சென்று விட்டாரே.
இது என்ன ரோகிணி? ஆனந்தமான இந்த நேரத்தில், சந்திரன் உன்னை அணைத்துக் கொள்ள ஆசைப்படும் இந்த இனிய நேரத்தில் நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? என்னை உனக்கு பிடிக்கவில்லையா? தங்களைப் போன்ற அழகிய கணவனை பெற்ற நான் எப்படி வருத்தப்பட முடியும்? ஆயினும் தங்கள் அன்பை பெறும் இந்நேரத்தில் என் மனதில் என்ன தோன்றுகிறதெனில், என் சகோதரிகளின் உரிமையை நான் பறிக்கிறேனோ என. பிரியே, மனைவியாக இருப்பது தர்மம். அன்பு என்பது ஒரு உணர்வு. உனது சகோதரிகளும் எனது மனைவிகள்தான். ஆனால் தூய அன்பை உன்னிடம் மட்டுமே தான் செலுத்துகிறேன். இந்த இரவு நேரம் பேசி காலம் கழிப்பதற்கு அல்ல பிரியே. வா, சந்தோஷமாயிருப்போம். தாங்கள் கூறியபடி மனைவியாக இருப்பது கடமைதான். அதுபோல் கணவனாக இருப்பதும் கடமை. இந்த கடமையின்படி உங்களது அன்பை எல்லா மனைவியருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். எனவே தாங்கள் என் சகோதரிகளை இவ்வாறு ஒதுக்குவது உசிதமே அல்ல. அவர்களது களை இழந்த முகத்தை பார்த்தால் அவர்களின் ஏக்கம் புலப்படுகிறது. என்ன தோன்றுகிறது என்றால், நம்மை விட நம் சுவாமி ரோஹிணியை அதிகமாக நேசிக்கிறார். 27 பெண்களை மணந்தார், ஆனால் ஒருத்தி மட்டும் நேசிக்கிறார். இது அநீதி அல்லவா? ஆமாம், இது அநீதி. இந்த அநீதியை நாங்கள் பொறுத்துக் கொள்ள இயலாது. நமது வாழ்க்கையை கணவனின் அன்பை பெறுவதற்காகவே ஏங்கி கழித்து விடவா? இல்லை, கணவனின் அன்பை பெற நாம் ஏதாவது ஒரு வழி தேட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சுவாமியின் அன்பை நாம் பெற வேண்டும், நிச்சயமாக பெற வேண்டும். என்று உன்னை முதலாக கண்டேனோ அன்றிலிருந்தே உன்னை அடைய துடித்துக் கொண்டிருந்தேன். இப்போது நாம் இணையும் நேரம் வந்தும் கூட நீ வாதம் செய்து காலத்தை கடத்துகிறாய். நான் ஒன்றும் வாதம் செய்யவில்லை. கணவன் என்ற முறையில் தன் மற்ற மனைவியரை ஒதுக்குவது தங்களுக்கு அழகல்ல. காதல் தர்மம், கடமை, ஜாதி, மதம், நீதி, நியாயம் எதையுமே அறியாது. இந்த காதலின் பரிபாஷையே தனி சுகம்தான். இந்த பரிபாஷையை நீ புரிந்து கொண்டாயேயானால் நிஜத்தை நீங்காத நிழல் போல என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாய்.
சுவாமி, இது என்ன ஆகிவிட்டது? என்னுடைய சகோதரிகள் எல்லாம் எங்க சென்று விட்டார்கள்? எல்லோரும் உன்னுடைய தந்தை தட்சனிடம் சென்றிருப்பார்கள். ஆனால் ரோகிணி, அவர்கள் கண்ணீரை விட உன் அன்பு ஒன்றுதான் எனக்கு மிகவும் பெரியது. அக்னியை சாட்சி வைத்து எங்கள் அனைவரையும் சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ரோகிணி மீது மட்டுமே தனது அன்பை பொழிகிறார். நாங்கள் இந்த உதாசீனத்தையும் அவமரியாதையும் பொறுத்துக் கொள்ள முடியாது அன்னையே. எங்களுக்கு சந்திரனுடன் இப்பொழுதுதான் திருமணமாகியுள்ளது. புதிய வாழ்க்கை ஆரம்பித்துள்ளது. இந்த வாழ்க்கையின் அர்த்தம்தான் என்ன? கணவனின் அன்பு கிடைக்கவில்லையே. ரோகிணி நமது அன்பு சகோதரி. குறைந்தது அவளாவது தனது சகோதரிகளின் துக்கத்தை பற்றி யோசித்திருக்கலாம் அல்லவா? எங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது தந்தையே. கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணின் நிலை கைம்பெண்ணை விட கொடியது. அவளாவது இழந்த தன் கணவனை மெல்ல மெல்ல மறந்து விடுவாள். இப்படி அபசகுனமாக பேசாதே மகளே. உனது தந்தை இந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற நிச்சயம் முயற்சிப்பார். உனது அன்னை கூறுவது சரிதான் மகளே. ரோகிணிக்கு மட்டும் சந்திரன் மீது உரிமை இல்லை. நான் சந்திரனிடம் பேசி அவன் மனைவி என்ற உரிமையை உங்களுக்கு நிச்சயம் வாங்கித் தருகிறேன். ஒரு மனைவி எனப்பட்டவள் நெற்றியில் கணவனுக்காக குங்குமம் இட்டுக் கொண்டு அவன் அன்புக்காக ஏங்கி தவிக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. மனைவிக்கு கடமை உண்டென்றால் கணவனுக்கும் அது உண்டு. கணவன் தன் மனத்தாலும் செயலாலும் மனைவியை எப்பொழுதும் சுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தங்களது புதல்வன் சந்திரன் தனது 26 மனைவிகளையும் முதல் இரவிலேயே விட்டுவிட்டான். இது உண்மையிலேயே வருந்தக்கூடிய செயல். மகாராஜா தக்ஷன் திருமணம் பேச வந்தபோது நீ அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தாய். அப்போது நான் சொன்னேன், சந்திரனின் சஞ்சலப்படும் குணம் எல்லா மனைவிகளையும் சமமாக பாவிக்காது என்று. மனதில் சந்தேகம் இருந்ததால் தான் நான் அப்போது சங்கடப்பட்டேன். ஆனால் தங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளையும் என் மனைவி அனுசுயாவின் ஆனந்தத்தையும் கண்டு நான் திருமண வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன். நான் சந்திரனை அழைக்கிறேன். சந்திரதேவா, விரைந்து வா, விரைந்து வா, விரைந்து வா, விரைந்து வா. தந்தை நம்மை அழைக்கிறார். செல்லலாம், சீக்கிரம்.
வணங்குகிறேன். ரோகிணி, இது வெட்கப்பட வேண்டிய செயல். ஒருபுறம் உனது சகோதரிகள் கணவனுடைய அன்புக்காக ஏங்குகிறார்கள். இங்கு நீ வெட்கமில்லாமல் தனியாக கணவனுடன் சுகம் காண்கிறாய். தந்தையே, எனக்கும் வருத்தம்தான். ஆனால் இது உண்மை என்றால், உனக்கு வருத்தம் என்றால், உன் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்கும் வரை உனது கணவனுடன் வசிக்க உரிமை இல்லை. இவரிடம் கூறுங்கள் தந்தையே. என் சகோதரிகளுக்கும் மனைவி என்ற சம உரிமையை அளிக்குமாறு நான் கூறினேன். ஆனால் இவர்... சரி, அவர் மனம் போல் ஆகட்டும். ஆனால் நீ என்னுடன் தட்ச மகாலுக்கு வர வேண்டும். உடனே, இப்பொழுதே. ஆனால் தந்தையே... எனக்கு எதையும் கேட்க வேண்டாம் ரோகிணி. தந்தைக்கு எல்லா மகள்களும் சமம்தான். அவர்கள் உணர்வுகளும் சமம்தான். ஆகையால் இதை எவ்வாறு பொறுத்துக் கொள்வேன்? ஒரு பெண் மட்டும் கணவனுடன் சுகமாக இருக்க வேண்டும். அவர்கள் கணவன் இருந்தும் விதவை போல் இருக்க வேண்டுமா? இல்லை. தேவி அனுசுயா, ரிஷியே, தாங்கள் ரோகிணியை என்னுடன் அழைத்துச் செல்ல அனுமதி தர வேண்டும். தங்கள் சித்தம் போல செய்வது சிறந்தது. என்ன சுவாமி? நானும் ராஜா தட்சனின் சொல்லை ஆமோதிக்கிறேன். ரோகிணி, தட்சமகால் செல்ல தயாராக இரு. தங்கள் சித்தம். வா ரோகிணி. மகனே, உனக்கு ரோகிணி மீது இவ்வளவு அன்பு இருந்தால் நீ அவளை மட்டுமே மணந்திருக்க வேண்டும். ஆனால் உனக்கோ 27 மனைவிகள். அனைவரிடமும் நீ அன்பு செலுத்த வேண்டும். அன்பு இதயத்திலிருந்து உருவாகிறது. எனக்கு இதயத்தின் மீது கட்டுப்பாடே இல்லை. நான் ரோகிணியை பார்த்தபோதே என் இதயத்தை அவளுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது என் இதயத்திலும் கண்களிலும் ரோகிணிதான் குடியிருக்கிறாள். ரோகிணியையும் என்னையும் விரைவில் சேர்த்து விடுங்கள். ஹே சிவசங்கரா. அஸ்வினி, பரணி, உத்திரா, ரோகிணி, சந்திரன் உங்களுக்கு இழைத்த அநீதிக்கு பிராயச்சித்தத்தை இப்போது ரோகிணி செய்வாள். நான் இவளை அங்கிருந்து அழைத்து வந்து விட்டேன். தந்தையே, உங்களது வருத்தம் எனக்கும் வருத்தம் தான். நான் குற்றமற்றவள், பாவம் அறியாதவள். ரோஹிணி, நீ வருந்துவதை காண முடியவில்லை. ஆனால் நியாயம் வேண்டும். இந்த ரோகிணி அவனிடம் இருக்கும் வரை உங்களுக்கு நீதி கிடைக்காது. ஆகையால் தான் ரோகிணி அழைத்து வந்தேன். இது சரியில்லை சுவாமி. தங்களது மாப்பிள்ளைக்கு வருத்தம் அளிக்க தங்களுக்கு உரிமை இல்லை. மகாராணி, எனக்கு என் உரிமையை பற்றி சொல்லித்தர அவசியமில்லை. நான் தட்ச மகாராஜன். எனது பிரஜைகளின் நலன்களை கவனிப்பது எனது கடமை. பிறகு எவ்வாறு எனது மக்களின் துக்கத்தை பொறுக்க முடியும்? இது நடக்கவே நடக்காது மகாராணி, நடக்காது. நீ அவரிடமே சென்று விடு ரோஹிணி. உன்னை பிரிந்து அவர் வருந்த கூடாது. இது எங்கள் விருப்பம். இல்லை. சந்திரன் உங்களுக்கு இழைத்த அநீதியை மறந்து உங்களை எல்லாம் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் வரை ரோகிணி அவனிடம் செல்ல மாட்டாள். தங்களுக்கு தெரியாதா? நமது மாப்பிள்ளை மிக வருந்துவார். யோசியுங்கள். இந்த செயலினால் அவரது மனம் எவ்வளவு வருத்தம் அடையும். இந்த சொற்கள் என் மனதை மாற்றாத மகாராணி. ஒரு அநீதிக்கு தகுந்த தண்டனை கிடைத்துத்தான் ஆக வேண்டும். மகாராஜா, இதற்காக நாம் சிவனிடம் உதவி கேட்டு... மகாராணி, பேசியது போதும். நான் முடிவு செய்து விட்டேன். நான் சிவனிடம் எந்த உதவியும் கேட்கச் செல்ல மாட்டேன். அப்படி என்றால் தங்கள் தந்தை பிரம்மாவிடம் சென்று வேண்டுங்கள். அவரே சிவனிடம் சென்று அவருடைய பேத்திகளின் துக்கத்தை போக்க வேண்டட்டுமே. ஒரு பாட்டனார் என்ற முறையில் அவருக்கும் கடமைகள் உண்டு. சரி மகாராணி, நீ சொன்னது அனைத்தையும் நிச்சயம் யோசிக்கிறேன். அம்மா,
அழாதே மகளே, அழாதே. நான் நம்புகிறேன். பரமபிதா பிரம்மா ஏதாவது ஒரு வழியை நமக்கு காட்டுவார். அழாதே மகளே, அழாதே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பிரம்மதேவரே, கண்களை திறங்கள். உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். வா மகனே தக்ஷா, என்ன விஷயம்? எனக்கு வியப்பாக இருக்கிறது தந்தையே. தாங்கள் படைப்பின் நாயகனாக இருந்தும் ஏன் அந்த சிவனை ஆராதனை செய்கிறீர்கள்? இதில் வியப்பு என்ன மகனே தக்ஷா? அந்த மகாதேவன் தேவர்களின் தேவன். அவனை ஆராதிப்பது என்பது நம் அனைவருக்குமே உரிய கடமையாகும். இந்த உபதேசத்தை என்னிடமல்ல வேறு எவரிடமாவது கூறுங்கள். எனக்கு உம்முடைய சங்கரனை பற்றி மிக நன்றாக தெரியும். இதை பற்றி விவாதிக்க விருப்பம் இல்லை. சொல், நீ இங்கு வந்ததின் காரணம் என்ன? நானும் பார்க்கிறேன் தந்தையே. சிவனிடம் சம்பந்தம் உள்ள அனைவரும் எனக்கு எதிரியாகிறார்கள், என் அமைதியை கெடுக்கிறார்கள். புரியவில்லையே, நீ யாரை பற்றி கூறுகிறாய்? எனது மருமகன் அத்ரி அனுசுயாவின் மகன் சந்திரன், சிவனின் பக்தன். சந்திரன் என்ன செய்தான்? சந்திரன் என் புதல்விகளை ஏமாற்றினான், அவர்களுக்கு வருத்தம் அளித்தான். இது குறித்து நான் முன்னரே அறிந்திருக்கிறேன். உனது நட்சத்திர புதல்வியரை சந்திரனுக்கு மணமுடிக்கும் முன்னர் நீ என்னிடம் ஏதும் கூறவில்லையே. எனக்கு தெரியும், சந்திரன் ரோகிணியை தவிர வேறு யாரிடமும் அன்பு செலுத்த முடியாதென்று. இது விதி எழுதிய செயல். பிரம்மதேவா, விதி எழுதியபடிதானே என்னுடைய 27 புதல்விகளும் சந்திரனுக்கு மனைவியானார்கள். அதனால் தானே நானும் அவர்களுக்கு மனமுடித்து வைத்தேன். நடந்து முடிந்ததை நாம் மாற்ற முடியாது அல்லவா? நீயே சொல், உன்னுடைய விருப்பம் என்ன? பிரம்மதேவா, தாங்கள் தான் என்னுடைய புதல்விகளின், அதாவது தங்கள் பேத்திகளின் துக்கத்தை போக்க வழி கூற வேண்டும். தாங்கள் சிவனிடம் சந்திரனுக்கு புரிய வைக்க சொல்லுங்கள். அவன் எல்லா மனைவிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று. இது எனது கைகளில் இல்லை மகனே. ஒருவரது மன உணர்வுகளை வலுக்கட்டாயமாக மாற்றுவது என்பது எனக்கு பிடிக்காது, சிவனுக்கும் பிடிக்காது. நல்லது என்னவென்றால், உனது புதல்வியரை விரைவிலேயே சந்திரனிடம் அனுப்பிவிடு. சந்திரனுக்கு தனது தவறு தெரிய வரும் பொழுது எல்லாமே சரியாகிவிடும். நான் தட்ச மகாராஜன் பிரம்மதேவா. புதல்விகள் புகுந்த வீட்டை விட்டு வந்த பிறகு அவர்களை திருப்பி அனுப்புவது, சந்திரனின் தயவுக்கு பிச்சை கேட்பது எனக்கு பிடிக்காத ஒன்று. சந்திரன் என் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட வேண்டும் பிரம்மதேவா. இவ்வாறு யோசித்து விபரீதத்தை அழைக்காதே தக்ஷா. நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ சந்திரனின் மீது உனது அதிகாரத்தை பிரயோகிக்க நினைக்காதே. பகவான் சிவன் அருள் புரியட்டும். ஓம் நமச்சிவாய. மகாராஜா தக்ஷன், நாராயண நாராயண. சகோதரனே, நீ உன்னுடைய நாட்டை ஆள்வதை விட்டுவிட்டு இங்கு ஏன் அலைகிறாய்? தேவரிஷி நாரதரே, சந்திரனை மாப்பிள்ளையாக அடைந்ததற்கு தண்டனையை அனுபவிக்கிறேன். நாராயண நாராயண. அதாவது சந்திரதேவன் உனக்கு துன்பம் கொடுத்திருக்கிறான். ஆனால் சந்திரதேவன் பாவம், அழகன், குளிர்ச்சியானவன், அதோட அன்பும் நிறைந்தவன். அவன் உனக்கு எவ்வாறு துன்பம் கொடுத்திருக்க முடியும்? தேவரிஷி, சந்திரனை பற்றி கூறினால் என் கோபம் அதிகமாகிறது. வேற ஏதாவது கூறுங்கள். சரி, உன்னுடைய விருப்பம். ஆயினும் உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? தேவரிஷியே, எனது பிரச்சனை என்னவென்பது தங்களுக்கு தெரியாதா என்ன? சந்திரன் ரோகிணிக்காக மற்ற மனைவிகளை உதாசீனப்படுத்தினான். இச்செய்தி மூவுலகிலும் பரவிவிட்டது. தங்களுக்குத்தான் ஒவ்வொரு மனையிலும் உள்ள செய்தியும் தெரியுமே. நாராயண நாராயண. நான் உன்னிடம் பொய் பேச மாட்டேன் சகோதரா. எனக்கு எல்லாம் தெரியும். ஆயினும் நீ கூறியது எனக்கு பிடிக்கவில்லை. ஒருவன் தன்னுடைய மனைவியை இவ்வாறெல்லாம் நடத்தினான் என்றால் அவனுக்கு அன்புடன் தான் எடுத்துக் கூற வேண்டும். அதாவது தாங்களும் அவன் பக்கம் சாய்ந்து விட்டீர்களா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சந்திரன் தனது மனைவிகளிடம் அப்படி மன்னிப்பு கேட்டு அழைத்துச் சென்றால் நானும் அவனை மன்னித்து விடுவேன். இல்லை என்றால் விபரீதமான விளைவுதான்.
சந்திரனிடம் கூறிவிடுங்கள். நாராயண நாராயண. வாழ்க மகேசனே வாழ்க. சந்திரனின் புத்தியையும் தட்சிணின் புத்தியையும் பேதலிக்க செய்ததில் வையகத்தின் நன்மைகள் பல நிச்சயம் ஒளிந்திருக்கும். இது தங்களுடைய திருவிளையாடல் அல்லவா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகனே சந்திரா, ஓம் நமச்சிவாய. மகனே சந்திரா, ஓம் மகனே சந்திரா, ஓம் சந்திரா, ஓம் சந்திரா, நமச்சிவாய. சந்திரன் எங்கு சென்று விட்டான்? சந்திரன் சென்று விட்டான் தேவி. நான் அவனை தடுத்து பார்த்தேன், ஆனால் அவன் அதை கேட்கவே இல்லை. ரோகிணி சென்றதில் சந்திரன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறான். இந்நிலையில் அவன் சென்றிருக்க கூடாது. எனக்கு நடப்பவர்கள் சரியென்று தோன்றவில்லை தேவி அனுசுயா. தட்சன் அடைந்த கோபம், சந்திரனின் வருத்தம் விபரீதம் ஆகிவிடக் கூடாது. அபசகுணமாக பேசாதீர்கள். பிரபுவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், துன்பத்திலிருந்து அவன் சுகமாக வெளிவர வேண்டும் என்று. இனி பகவான் சிவசங்கரனின் துணைதான் தேவை. வா தேவி, நாம் இருவரும் சேர்ந்து சிவபூஜை செய்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சுவாமி, சுவாமி, இப்பொழுது கண்களை திறங்கள். நாராயண நாராயண. பிரபு, நான் பலமுறை அழைத்தும் தங்கள் தியானம் கலையவில்லை. ஆனால் தேவரிஷி வந்தவுடன் கண்களை திறந்து விட்டீர்களே. மனைவியை விட பக்தர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அளித்தாக வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, இந்த பக்தனை மகிழ்விப்பதற்காக தேவி சதியை வருத்தமடைய செய்து விட்டீர்கள். வருத்தமா? நானா? நிச்சயம் இல்லை. எப்போதாவது சிறிது வருத்தம், சிறிது சிரிப்பு, சிறிது கேலி, இதனால் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் இல்லையா பிரபு? உன் மனத்தில் உள்ள அன்பு அதிகரிக்க நானும் இவைகளை செய்யவா? தேவி சதி, தங்களுக்குத்தான் பகவான் சிவனின் அருகில் இருக்கும் சுகம் கிடைக்கின்றதே. பக்தர்களாகிய எங்களுக்கு ஒரு கணம் பகவான் சிவசங்கரனின் தரிசனம் கிடைத்தால் மகிழ்ச்சியை அடைந்து சென்று விடுகிறோம். நாரதரே, என்னை கண்டு தங்களுக்கு பொறாமையா? நாராயண நாராயண நாராயண. தேவி சதி, இது எப்படி நடக்கும்? நான் ஒரு பிரம்மச்சாரி தான். ஆனால் நான் திருமண வாழ்க்கையை வரவேற்பவன். கணவன் மனைவி இருவரும் தமது வாழ்க்கையில் சுகமாக இருக்க வேண்டும். ஆனால் இது கிடைக்காவிட்டால் பெரும் துக்கம் தான் மிஞ்சும். தாங்கள் கூறுவதில் ஏதோ உள்ளர்த்தம் உள்ளது தேவரிஷி. விளக்கி கூறுங்கள். தாங்கள் கூறுவதின் பொருள் என்ன? அது தங்களது சகோதரி ரோகிணி, அவள் கணவன் சந்திரன் இருவருக்கும் இடையில் உள்ள அன்பும் மற்றும் சுகமும் மற்ற சகோதரிகளுக்கு துன்பமாக மாறிவிட்டது. தேவி சதி, தங்களது பெற்றோர்கள் கூட அதிகம் கவலைப்படுகிறார்கள். ஏ பகவான் சங்கரா, சதியின் சகோதரிகளின் துன்பத்தை போக்க ஏதாவது வழி கூறுங்கள். ஒருவருடைய சுகம் மற்றவருக்கு துக்கம். இது சரியல்ல பிரபு. பிரபு, தாங்கள் ஏன் பேசவில்லை?
இதையாவது கூறுங்கள், இந்த சுக துக்க கதையின் முடிவு எவ்வாறு இருக்கும்? வாழ்க்கையில் பெண்களுக்கு சுகமும் துக்கமும் மிக அத்தியாவசியம். உணவில் காரமும் உப்பும் போன்றது. எந்த கதையை பற்றி கூறுகிறாயோ அதை பொறுத்திருந்து பார். அதன் கடைசி கட்டம் வரும் வரை காத்திரு. கைலையில் தேவரிஷி நாரதர் பகவான் சங்கரனின் முன்னிலையில் சந்திரன் ரோஹிணி மீது வைத்திருக்கும் அன்பை பற்றியும் மற்ற மனைவிகளை உதாசீனப்படுத்தியதை பற்றியும் விவாதித்தார். மற்றொரு புறம் இரவில் ரோஹிணியின் அன்பால் ஈர்க்கப்பட்ட சந்திரன் ரோஹிணியை அழைத்துச் செல்வதற்காக தட்சிணின் மாளிகைக்கு செல்கிறான். எனது நிலை இவ்வாறு ஆகிவிட்டது. எனது வாழ்க்கை திசை தெரியாமல் போய்விடுமா? எனக்கு சந்திரன் திரும்ப கிடைக்க மாட்டாரா? அவர் வந்து என்னை அழைத்துச் செல்ல மாட்டாரா? என்னுடைய நிலையை என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஏ பரமேஸ்வரா, எனது வாழ்க்கை வீணாகி விடுமா? இல்லை இல்லை, நான் என் வாழ்க்கையை வீணாக விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதாவது செய்வேன். சந்திரன் எனக்கு கிடைக்காவிட்டால் என்னால் உயிர் வாழவே முடியாது, உயிர் வாழ முடியாது. மகேஸ்வரனே, நீ படைத்தாய், மனிதனை ஏன் படைத்தாய்? மனிதனை படைத்தும் அவனுக்கு இதயத்தை ஏன் படைத்தாய்? இதயத்தை படைத்தாலும் அதில் அன்பை ஏன் கொடுத்தாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, இன்று வரை இதன் காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரபு, உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், என்னை விரைவிலேயே என் கணவர் சந்திரனுடன் சேர்த்து விடுங்கள். ரோஹிணி, எவரை கணவனாக அடைய நாம் இவ்வளவு பூஜை செய்தோமோ அவரே எங்களை விட்டுவிட்டார். எங்களது மனது வேதனை அடைகிறது. அதற்காக நாங்கள் சிறகுடிந்த இளம் பறவைகளைப் போல் துடித்து தந்தையிடம் சென்றோம். சந்திரன் ரோஹிணியினால் தான் எங்களை எல்லாம் வெறுக்கிறார் என்றோம். இது சரியல்ல என்றோம். நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். அவர் கோபத்தில் உன்னை அழைத்து வந்து விட்டார். நடந்தது நடந்துவிட்டது அஸ்வினி, நல்லதுதான். நாம் அனைவரும் சிறு வயதிலிருந்து சுகத்தை பங்கிட்டோம், துக்கத்தையும் சமமாக பங்கிட்டுக் கொள்வோம். நான் உண்மையை கூறுகிறேன் சகோதரி. சுவாமியுடன் கூட இருந்தும் நான் உங்களை பற்றித்தான் நினைத்தேன். உங்களுக்கு கிடைத்த அநீதிக்காக வருந்தினேன். அஸ்வினி, நாம் உடன் பிறந்தவர்கள், ஆயினும் நாம் பெண்கள். பெண் பெண்ணை பற்றி சரியாக அறியவில்லை எனில் வேறு யார் அறிவார்? முடிந்தால் என்னை நம்புங்கள், என்னை வேறாக எண்ணாதீர்கள். போதும் ரோகிணி, இவ்வாறு மேலும் உன் மனத்தை துன்பப்படுத்திக் கொள்ளாதே. நடப்பது அந்த பகவான் இச்சப்படிதான் நடக்கும். நீ ஓய்வு எடுத்துக்கொள். ஆம் ரோகிணி. பிரியே, சுவாமி தாங்களா? வா, என்னுடன் சந்திரமகலுக்கு வா. இல்லை சுவாமி, மற்ற மனைவியருக்கு உரிய அந்தஸ்தை அளிக்காத வரையில் நான் இங்குதான் இருப்பேன். நான் உன்னை நேசிக்கிறேன் பிரியே, உன்னை மட்டும். உன்னை தவிர வேறு யாரையுமே இந்த சந்திரதேவன் கனவிலும் நேசிக்க மாட்டான். அப்படி என்றால் என்னையும் மறந்து விடுங்கள். நான் பிரிவினும் நெருப்பில் எரிய தயார். ஆனால் என் சகோதரிகளின் சுகத்தையும் அன்பையும் அழித்துவிட்டு வாழ நான் ஒருபோதும் தயாராக இல்லை சுவாமி. தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் சுவாமி. நீ இல்லாத வாழ்க்கையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சந்திரன் மற்றவர்களுக்கெல்லாம் குளிர்ச்சியை கொடுப்பவன் தான். ஆனால் இப்போது உன் பிரிவு என்னும் நெருப்பில் எரிகின்றான்.
நான் இங்கிருந்து உன்னை கொண்டு செல்வேன் ரோகிணி. இல்லை ரோகிணி வா வா. இல்லை இல்லை சுவாமி, இல்லை, அப்படி செய்யாதீர்கள். விபரீதமாகிவிடும். என் தந்தையின் கோபம் உங்களுக்கு தெரியும். அவர் இங்கு வந்து விட்டார், எது வேண்டுமானால் நடக்கும். செல்லுங்கள், சென்று விடுங்கள். சந்திரனே, என்ன தைரியம்! நீசனே, பாவியே, என் மகளை விட்டுவிடு. இவள் என் மனைவி. இவள் மேல் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உனக்கு இன்னும் பல மனைவிகள் உள்ளனர். அவர்களை அழைத்து சென்று விடு. திருமணம் என்பது இரண்டு உடல்களின் சங்கமம் மட்டுமல்ல, மனதாலும் ஒன்றுபட வேண்டும். நான் உங்களுடைய இந்த மகளை மட்டும்தான் மனதில் வரித்தேன். வாரோகிணி, இவளை விட்டுவிடு சந்திரா, இல்லையில் சபித்து விடுவேன். இல்லை தந்தையே, அவ்வாறு செய்யாதீர்கள். அப்படி என்றால் உன் கணவரிடம் கூறு, உன்னை விட்டுவிட்டு இங்கிருந்து செல்லட்டும். இல்லை என்றால் எனது கோபக்கணல் இவனை எரித்து விடும். சந்திரன் தனது ரோகிணியை அழைத்துச் செல்லாமல் இங்கிருந்து அகலமாட்டார். இது உன் முடிவென்றால் கேள். உன்னுடைய இந்த அழகிய வடிவத்தினால் தானே நீ கர்வம் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய். கொடிய நோய் உன் அழகை அழித்துவிடும், அழித்துவிடும். இது எனது சாபம். என்ன கொடுமை! சுவாமி, தேவராஜா, 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 குரு பிரகஸ்பதியே, தேவராஜனே, தேவி இந்திராணியே மற்றும் தேவர்களே, தங்களுக்கெல்லாம் ஒரு அதி துக்கமான செய்தி. துக்கமான செய்தியா? அப்படி என்ன நடந்து விட்டது வாயுதேவா? மன்னன் தட்சனிட்ட சாபத்தின் பலனால் சந்திரதேவன் கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளான். அவன் ஒளி இழந்ததால் பூலோகத்திலும் நட்சத்திரலோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எல்லா இடங்களிலும் மாசு ஏற்பட்டுள்ளது. படைப்புகள் அனைத்தும் தன் சமநிலையை இழந்து வருகின்றன. தேவராஜனே, இது உண்மையிலேயே துக்கமான செய்திதான். விரைவில் இதிலிருந்து விடுபட வழி ஏதும் நாம் செய்யாவிட்டால் சந்திரதேவன் ஒரே அடியாக அழிந்து விடுவான். மகனே சந்திரா, சந்திரா, மகனே சந்திரா. நான் நினைத்தது, நான் பயந்தது நடந்து விட்டது. தட்சனளித்த கடும் சாபத்திற்கு முன்னால் நமது மந்திரமும் தந்திரமும் வேள்வியும் பூஜையும் எதுவுமே செய்ய முடியாது. நாம் துரதிருஷ்டசாலிகள். நமது கண் முன்னேயே நமது மகன். இல்லை, அவ்வாறு கூறாதீர்கள். வேண்டாம் சுவாமி. அன்னை உயிர் கொடுப்பவள். அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியும் உண்டு. அவள் தன் குழந்தைகளுக்காக மரணத்துடன் போராடுவாள். நான் என் மகனை மடிவதற்கு விடமாட்டேன். பிரம்மதேவா, சந்திரன் இனிமேல் அழிந்து விடுவானா? தட்சனின் 27 நட்சத்திர புதல்விகளின் நிலை என்னவாகும்? ஏதாவது செய்யுங்கள். படைப்பின் நாயகனே, உமது படைப்புகள் இன்று துன்புறுகின்றன. சந்திரன் தவறு செய்துவிட்டது உண்மை. தக்ஷன் கோபத்தில் தனது மருமகன் சந்திரனை சபித்து விட்டான் என்பதும் உண்மை. ஒன்றை கவனிக்க தவறிவிட்டான். சந்திரன் அவனுடைய மருமகன் மட்டுமல்ல, சந்திரன் படைப்பின் முக்கிய அங்கமானவன். அவன் இல்லை எனில் பூலோகத்தின் வானிலைக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் அப்படி என்றால்
அப்படி என்றால் படைப்புகள் அழியக்கூடிய நேரம் வந்து விட்டதா பிரம்மதேவா? எனக்கு தோன்றுவது படைப்புகளை அழிக்கும் சக்திகள் அனைத்தும் ஒரு எல்லைக்கு மீறி செயல்படாது. இந்த வழியில்தான் நான் யோசிக்க வேண்டும். யோசிக்கிறேன். தேவரிஷியே, படைப்புகள் துன்பத்துடன் போராடிக் கொண்டிருக்கின்றன. பிரம்மதேவன் தியானத்தில் அமர்ந்து விட்டார். தியானத்திலும் படைப்புகளை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். வேற எதுவும் இல்லை. ஆயினும் இவ்வளவு யோசிக்க அவசியம் என்ன இருக்கிறது? பிரம்மதேவன் சந்திரனுக்கு கிடைத்த சாபத்தை போக்குவதற்காக தனது மைந்தன் தட்சனுக்கு புரிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் படைப்புகள் அழிந்துவிடும் தேவரிஷி, பிரளயம் வந்துவிடும். அவ்வாறு ஏதும் நடக்காது தேவராஜனே. நாம் தைரியத்தை இழக்கக்கூடாது. இது ஒரு சோதனை காலம். பகவான் சங்கரனின் அருளினால் ஏதாவது ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும். எங்களது மனங்கள் உடைந்து விட்டது அன்னையே. எப்படிப்பட்ட தந்தை அவர்! ஒரு புறம் எங்களுக்கு திருமணம் செய்து சௌபாகியவதியாவா என்று ஆசை கூறினார், மற்றொரு புறம் அதை பறித்துக் கொண்டார். அன்னையே, அவரிடம் கூறுங்கள், எங்களுக்கு கணவனின் அன்பு வேண்டாம், அவருக்கு ஆயுளும் எங்களுக்கு குங்குமமும் வேண்டும் என்று. தந்தை சாபத்தை திரும்ப பெற்று எங்களை வாழ வைக்க வேண்டும். அவர் எப்படி இருந்தாலும் நாங்கள் அவருடனே வாழ்கிறோம். உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. இது நடக்காது. ஆம், இனி ஒரு வழிதான் உள்ளது. பகவான் சிவசங்கரன் பக்திக்கு அடியான், பரம்பொருள். அவன் நம்மீது கருணை கொண்டால் சந்திரனுக்கு வாழ்வும் உங்கள் அனைவருக்கும் திருமண வாழ்க்கையும் நிச்சயம் கிடைக்கும். தைரியத்தை இழக்காதீர்கள். நீங்கள் நினைத்த அனைத்தும் நிச்சயம் நடக்கும். இந்த மௌனம் ஏன்? இந்த மௌனத்தின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? மகாராணி, ஏன் எனது கேள்விக்கு பதில் இல்லை? தங்களது கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் தங்களது அன்பு செல்வங்களை. இவர்கள் அனைவரும் தாங்களிட்ட சாபத்தால் கணவனை பிரிந்து தவிக்கிறார்கள். மகளே, கோபம் கொள்ள வேண்டாம் தந்தையே. எங்கள் வாழ்வை அழிக்க நினைத்து தாங்கள் என்னை மகளே என்று அழைக்க தேவையில்லை. நான் செல்கிறேன், என் கணவரிடம் நீ செல்கிறேன். எங்கும் செல்லக்கூடாது. நீ எனது ஆணையை மீற துணிந்தால் எனக்கும் சாபம் அளிப்பீர்கள். இதை தவிர உங்களால் என்ன செய்ய முடியும்? அன்னையே, என் கணவர் மரணத்துடன் போராடுகிறார். என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது. நான் செல்கிறேன். ரோஹிணி, எனது சொல்லை மதிக்காமல் நீ சென்றால் நான் உன்னை சபித்து விடுவேன். போதும் சுவாமி, போதும். இவர்கள் அனைவருக்கும் தாங்கள் தந்தை என்றார், நான் அன்னை. இவர்களின் துக்கத்தை நான் தானே சுமக்கிறேன். இனி தங்களது வாயால் ஏதாவது கூறினால் நான் இந்த இடத்திலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். தட்சமகால், இந்திரலோகம், பிரம்மலோகம், எல்லா இடத்திலும் சந்திரனின் நிலைமையை பற்றிய சர்ச்சைதான் நடக்கிறது. தேவரிஷி நாரதர், குரு பிரகஸ்பதி மற்றும் எல்லா தேவர்களும் சந்திரனை பீடித்த நோயின் நிலையைக் கண்டு மிகவும் வருந்துகிறார்கள். சந்திர தேவனின் அன்னை அனுசூயா அவனை இந்த நோயிலிருந்து காப்பாற்ற கைலை சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாள். எங்கு சென்று விட்டீர்கள் பிரபு? தாங்கள் எனது பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபு. நந்தி, பிருங்கி, சிவகணங்களே, வணக்கம் அன்னையே. அன்னை சதிக்கு ஜெய். நீங்கள் எங்கு சென்றீர்கள்? சதாசிவன் எங்கு சென்று விட்டார்? எனக்கும் தெரியவில்லை அன்னையே. நான் அவரை தரிசிக்க இங்கு வந்தபோது
பரம்பொருள் தியானத்தில் ஆழ்ந்து இருந்தார். பிறகு எங்கு சென்றாரோ தெரியவில்லை. வணங்குகிறேன் சதி தேவியே. தங்களுக்கு என்னை தெரியாது. எவ்வாறு தெரியும்? என்னை முதல் முறையாக காண்கிறீர்கள். தாங்கள் யார் தேவி? தங்களை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாய் உள்ளோம். நான் அத்ரிய ரிஷியின் மனைவி, சந்திரனின் அன்னை அனுசூயா தேவி சதி. நான் தங்களையும் சதாசிவனையும் தரிசிக்க இங்கு வந்தேன். தாங்களா? தாங்கள் சந்திரனின் அன்னையா? அதாவது எனது சகோதரிகளின் மாமியார். தாங்கள் வர வேண்டும். எங்கள் மதிப்புக்குரியவர் அல்லவா? தேவாதி தேவன் எங்க இருக்கிறார்? அவர் எங்கு சென்று விட்டாரோ எங்களுக்கே தெரியவில்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது? எனது துர்பாக்கியம் விரைவில் என்னை விட்டு நீங்காது. எவ்வளவு ஆவலுடன் மகாதேவனை தரிசிக்க நான் இங்கு வந்தேன். பொறுங்கள், கண்ணுக்கு புலப்படாமல் பிரபு சதாசிவன் ஒவ்வொரு பொருளிலும் அமர்ந்துள்ளார். பக்தர்களின் குறைகளை களைவதற்கு அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறார். உங்கள் மனதில் இருப்பதை கூறுங்கள் அன்னையே. சதாசிவன் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார். தெரியவில்லை எந்த கெட்ட நேரத்தில் அந்த தட்ச மகாராஜன் தனது பெண்களின் திருமணத்தை எனது மகனுடன் நடத்த வேண்டினாரோ. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் அன்னையே? சந்திரன் என் சகோதரிகளை மணந்தது முடிவான ஒன்று. ரோகிணியும் மற்ற சகோதரிகளும் சந்திரனை மணந்தது விதிப்படிதானே நடந்தது. அதை மாற்றி அமைக்க முடியாதே. ஆனால் திருமணத்திற்கு பிறகு நடந்ததெல்லாம் அர்த்தமில்லாதது. இந்த வையகத்திற்கே தெரியும். எனது மகன் சந்திரன் சுபாவத்தில் வெகுளி. உனது சகோதரிகளில் ரோகிணியைத்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கான பலனைத்தான் இன்று சந்திரன் அனுபவிக்கிறான். சந்திரதேவனுக்கு என்ன ஆயிற்று? உனது தந்தை தட்ச மகாராஜன் கோபம் கொண்டு சந்திரனுக்கு சாபமிட்டார், கொடிய நோய் பீடிக்கும் என்று. இந்த துன்பத்திலிருந்து மகாதேவனை தவிர வேறு யார்தான் காப்பாற்றுவார்? தந்தையே, தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? தங்களது மருமகனையே சபித்து தங்களது புதல்விகளின் வாழ்வையே நாசப்படுத்தி விட்டீர்களே. ஆயினும் அன்னையே, நான் உறுதியாக கூறுகிறேன், எனது தந்தையிட்ட சாபம் சந்திரனை அழிக்க முடியாது. நீங்கள் கூறுவது உண்மையா? எவ்வாறு? விதி எழுதி வைத்துள்ளபடி சூரியன், சந்திரன், கிரக நட்சத்திரங்கள் நிலைத்திருக்கும். பிரளய காலம் வரை இவைகள் அழியாது. ஒருவேளை சாபத்தினால் கஷ்டங்கள் நேரலாம். நான் அந்த கஷ்டத்தை போக்கத்தான் பரமசிவனை தரிசிக்க வந்தேன். அந்த கஷ்டத்தை போக்க தாங்கள் வழி கூறுங்கள் தேவி சதி. சர்வலோக நாயகன் சதாசிவனை ஆராதிப்பதன் மூலம் நடக்க முடியாததும் நடந்துவிடும். நானும் ஆராதனை மூலம்தான் இந்த கைலையில் சிவனிடம் வந்து சேர்ந்தேன். சாபத்தின் வேகத்தை போக்க ஒரு வழிதான் உள்ளது. அதுதான் மிருத்யுஞ்சய மகாதேவனின் ஆராதனை. ஓம் நமச்சிவாய. மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. நமச்சிவாய. மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. பரமபிதா பிரம்மதேவா, தாங்கள் சிவனை தியானம் செய்து சந்திரனின் சாபத்தை போக்கும் வழியை அறிந்திருப்பீர்கள் அல்லவா? எங்களிடமும் கூறுங்கள். சாபம் தீர ஒரு வழிதான் உள்ளது. மிருத்யுஞ்சய மகா மந்திரத்தால் சிவனுக்கு ஆராதனை. அந்த மந்திரம் ஓம் நமச்சிவாய. மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே.
மிருத்யுஞ்சய் மகாமந்திரமா? ஆம், மிருத்யுஞ்சய மகாமந்திரத்தால் சிவனின் ஆசி அபாரமாக கிடைக்கும். மரணத்தை பற்றிய பயமும் போய்விடும். பிரம்மதேவா, நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவனை ஆராதனை செய்வோம். சந்திரனின் துன்பத்தை நிச்சயம் போக்குவோம் பிரம்மதேவா. ஆயினும் இந்திரனே, மிருத்யுஞ்சய மகாமந்திரம் முழுமையாக பலன் அளிக்க வேண்டும் என்றால் அவன் மேற்கு பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்று பிரபாத கஷேத்திரத்தில் சிவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையின் பலனாய் சந்திரனுக்கு கிடைத்த சாபத்தின் பாதிப்பு மெல்ல குறைய துவங்கும். சிவனின் அருளும் கிடைக்கும். அங்கு வீசும் கடற்காற்றால் சந்திரனும் குணமடைந்து விடுவான். நாராயண நாராயண. சுவாமி, தங்களுக்கு இத்துன்பம் என்னால் தானே வந்தது. இதற்காக எனக்கு என்றும் மன்னிப்பே கிடையாது. ரோஹிணி மகளே, இவ்வாறு உன்னையே கடிந்து கொள்வதால் பலனேதும் இல்லை. நாம் இருவரும் சேர்ந்துதான் சந்திரனை காக்க வழி தேட வேண்டும். அன்னையே, இத்துன்பத்திற்கு காரணம் நீ என நினைக்கிறாயா? ஆனால் இது உண்மையல்ல. நீதான் எப்பொழுதும் சந்திரனின் மனதில் நிறைந்திருக்கிறாய். அவனுக்கு சுகமளித்தாய். நீ எவ்வாறு அவன் துன்பத்திற்கு காரணமாவாய்? அன்னையே, எனக்கு தெரியும். உனது சகோதரிகளை உதாசீனப்படுத்தி சந்திரன் தவறு செய்து விட்டான். ஆனாலும் அது அவன் குற்றமல்ல ரோஹிணி. ஆயினும் அன்னையே, எல்லாம் என் குற்றம்தான். என்ன கூறுகிறீர்கள்? உனது தந்தை தட்ச மகாராஜனின் வேண்டுகோளை ஏற்றிருக்க கூடாது. அவரது 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்திருக்க கூடாது. தாங்களும் தந்தையும் தானே கூறினீர்கள், விதிப்படித்தான் இதுவும் நடக்கும் என. அதை மாற்ற முடியாதென்று. துன்பங்களை விதி என்று நாம் கூறி அதிலிருந்து நாம் விடுபட முடியாதே ரோஹிணி. தவறு தவறுதான். தவறுக்கான தண்டனையை தெரிந்தோ தெரியாமலோ அனுபவிக்க வேண்டும். என் சகோதரிகளின் நிலை இனி என்ன ஆகும்? அவர்களும் தான் என் போலவே சந்திரனை கணவனாக இருக்க தவம் இருந்தார்கள். மனதால் ஒருவரை கணவனாக நினைப்பதன் மூலம் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது ரோஹிணி. உனது தந்தை தக்ஷனின் கடமை அவர்களை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வேண்டுகோளை சந்திரதேவனும் தான் ஏற்றுக்கொண்டாரே. சந்திரனின் மனதில் உள்ளதை அறிந்திருப்பது அன்னை தந்தையின் கடமை. அதை நாங்கள் செய்யவில்லை. அதற்கு தண்டனையை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடந்தவைகளை பற்றி பேசி பலன் எதுவும் இல்லை. எப்படியாவது சந்திரனை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். கொடுத்த சாபத்தை பெற முடியாது என்கிறார்களே, அதன் பாதிப்பு இருக்குமா? என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதற்காக தான் சிவனை தரிசிக்க நான் கையிலே சென்றேன். ஆனால் எனது துர்பாக்கியம் அங்கு அவரை தரிசிக்க இயலவில்லை. தாங்கள் சதியை கண்டிருப்பீர்களே. ஆம், அவள் தந்த நம்பிக்கையில் தான் நான் திரும்பி விட்டேன். சதி கூறினாள் சிவ ஆராதனை வீணாகாது என்று. சந்திரனை காப்பாற்றுவதற்காக நாம் சிவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரு வழிதான் உள்ளது. நிச்சயம் அன்னையே, இதில் நானும் சேர்ந்து கொள்வேன். மகளே, நான் அவன் அன்னை, நீ அவனது மனைவி. நம் மனப்பூர்வமான பிரார்த்தனைக்கு பலன் நிச்சயம் இருக்கும். பகவான் சிவனின் அருள் நமக்கு நிச்சயம் கிட்டும். சந்திரனின் சாபம் நிச்சயம் போய்விடும். நாராயண நாராயண. தேவி ரோகிணி, கவலையை விட்டுவிடு. அந்த பரம்பொருளின் அருளினால் துன்பம் நிச்சயம் போய்விடும். இது உண்மையா தேவரிஷி? நாராயண நாராயண. ஹரிபக்தன் பொய் பேச மாட்டான். பரமபிதா பிரம்மதேவன் சந்திரனின் இந்த துன்பத்தை போக்க சிறந்த வழி ஒன்றை கூறியுள்ளார். அது என்ன தேவரிஷி? ரோகிணி, மேற்கு கடற்கரையில்
பிரபாத் என்ற இடத்தில் சந்திரன் சிவலிங்கம் ஒன்றை அமைத்து சிவசங்கரனை மிருத்யுஞ்சய மந்திரத்தால் பக்தியுடன் ஆராதித்தால் உன் கணவன் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி விடுவான். ஆனால் இம்மிருத்யுஞ்சய மந்திரம் என்ன தேவரிஷி? ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சந்திரதேவன் தானே ஜபித்தால் அந்த சிவனே நேரில் காட்சியளித்து தட்சன் அளித்த சாபத்தை போக்கி விடுவார். ஆனால் இவருடைய நிலையில் இவர் எவ்வாறு அதை செய்வார்? கவலை கொள்ள வேண்டாம் தேவி. முதலில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். சிவனின் அருளினால் எல்லாம் நன்மையாக நடக்கும். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. 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 சுவாமி, சுவாமி, அம்மா, சுவாமி. ரோஹிணி, அன்னையே. சுவாமி, நீடூழி வாழ்க மகனே. அன்னையே, தேவரிஷி கூறியபடி விரைவில் பிரபாத தலத்திற்கு செல்வோம். என்னை ஆசீர்வதியுங்கள். நான் சுமங்கலியாக வாழ வேண்டும். எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. தீர்க்க சுமங்கலியாக இரு. ஏ சமுத்திர தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பாயாக.
சுவாமி, இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்தால் சிவனின் நேரில் வந்து அருளுவார். ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. मृत्युंजय महादेव नमोस्तुते. शिवाय मृत्युंजय महादेव नमोस्तुते. ओम नमः 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 शिवाय मृत्युंजय महादेव नमोस्तुते. தேவி, சுவாமி, சுவாமி, சாபத்தில் தவிக்கும் சந்திரனை காப்பாற்றுங்கள். இல்லை எனில் எனது சகோதரிகளுடன் படைப்பிற்கும் துன்பம் ஏற்படும், பிரளயமும் ஏற்பட்டுவிடும். கவலை வேண்டாம் சதி. சந்திரன் அடைந்த சாபத்திற்கு விமோசனம் நிச்சயம் உண்டு. ஓம் நமः சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. 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 சந்திரதேவா, மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து என்னை மகிழ்வித்தாய். அதோடு மரணத்தையும் வென்றுவிட்டாய். இனி உனக்கு எந்தவித பயமும் இல்லை. நான் சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். நான் விடுபட்டு விட்டேன். முழுவதுமாக இல்லை. அந்த சாபத்தின் ஒரு சிறு பகுதி உன்னை விட்டு அகலாது. அது எப்படி பிரபு?
அதாவது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் தேய்ந்து போய் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து அமாவாசையாகி விடுவாய். ஆனால் நான் அளித்த வரத்தின்படி வளர்பிறையில் உனது ஒளி அதிகமாகும். பௌர்ணமி தினத்தன்று நீ மறுபடியும் உனது முழு வடிவத்தை பெற்றிடுவாய். நீடூழி வாழ்க. பகவானே, விண்ணப்பம் ஒன்று கேட்கலாமா? கூறு. எந்த சிவஜோதி எனக்கு காட்சியளித்து நோயை போக்கி புது வாழ்வை அளித்ததோ அது மற்ற பக்தர்களையும் நோயிலிருந்து காக்க வேண்டும். அதற்காக வேண்டுகிறேன். அந்த ஜோதி இங்கேயே அமர வேண்டும். வரும் பல பல யுகங்களில் சிவபக்தர்களுக்கு அருள வேண்டும். அப்படியே ஆகட்டும். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 ராஜா தக்ஷன் சந்திரதேவனை கோபம் கொண்டு சபித்தான். பிரம்மதேவனின் ஆணையை ஏற்று சந்திரன் சிவனை ஜபித்தான். சந்திரன் அடைந்த சாபத்தை போக்க சிவனே நேரில் வந்தார். சந்திரன் புகழ் அதிகமாகி சிவன் சோமேஸ்வரனானார். சௌராஷ்டிரத்தின் சோமநாதரின் புகழுக்கு எல்லையே இல்லை. அதை துதித்தால் நமக்கு கிடைக்கும் அருளுக்கு அளவும் இல்லை. சோமநாதரை புதிய வடிவிலே இன்று நாம் காண்போம். அருள் மிகுந்த தரிசனம் கொண்டு நோய் நொடிகளை வெல்வோம்.